ஷோடச வர்க்க சக்கர கணிதத்தில் இந்த வாரம் நாம் D12 துவாதசாம்ச வர்க்க சக்கரத்தில் கடைசி பகுதி தான் நிறைவு பகுதி நம்ம பார்க்க போகிறோம். முந்தின பதிவுகளை பார்த்துட்டு முதல் அந்த ரெண்டாவது பதிவுகளை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப தெளிவாக விளக்கமாக பதிவுகள் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப எளிமையாக இருந்தது, புரிஞ்சு கொள்ளவும் முடிஞ்சது. குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் எப்படி வரும், கைக்கு வரக்கூடிய நிலைகள், அப்புறம் பேரண்ட்ஸுக்கான பராமரிப்பு அண்ட் சுமைகள், இதெல்லாம் பேரண்ட்ஸுடைய ஆரோக்கியம், ஜாதகர் பிறக்கும்போது பேரண்ட்ஸோட நிலை, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தது அப்படின்னு பாராட்டின எல்லா நண்பர்களுக்கும் முதற்க என்னுடைய நன்றி. நம்முடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பழைய வீடியோக்கள் அல்லது பழைய ஷார்ட்ஸ் அல்லது மற்ற வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்லேயோ அல்லது கோர்ஸ்லேயோ போய் பாருங்கள், அவைலபிள் இருக்கும், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகங்கள் அல்லது வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு நாளில் உங்களுக்கு அதுக்கான என்னுடைய பதிவு வந்து சேரும். இப்போ இந்த வாரம் நாம் D12 துவாதசாம்ச வர்க்க சக்கரத்தில் நிறைவு பகுதியை பார்க்க போகிறோம். இந்த நிறைவு பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி உதாரண ஜாதகத்தையும் அதுக்கான D12 துவாதசாம்ச பகுதி இங்கே நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வாரம் நம்ம முன்னோருடைய கர்ம கணக்கு, என்ன மாதிரியான கர்ம கணக்குகள் நம்மகிட்ட கடத்தப்படுது, அப்புறம் மரபணு நோய்கள், என்ன பரம்பரை நோய்கள் என்ன ஜாதகருக்கு வரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த உதாரண ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு எப்படி இருக்குன்ற விளக்கத்தையும் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஜாதகம் நம்ம ஆய்வில் எடுக்கும்போது பார்த்தா அந்த ஜாதகம் D1 ரொம்ப நல்லா இருக்குது, யோகங்கள் இருக்க மாதிரி இருக்குது. ஆனாலும் ஜாதகருக்கு சுபங்கள் நிகழாமல் தடைகள் வருது அப்படின்னு வச்சுன்னா குறிப்பாக அந்த மாதிரி நேரங்களில் D12 அவசியம் பார்த்தாகணும். ஏன்னா அங்கே இடத்துல முற்பிறவியிலேயோ அல்லது முன்னோருடைய கர்ம கணக்குகள் அந்த ஜாதகருக்கு பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்திருக்கலாம். அப்போது அந்த அமைப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா D12 5ஆம் பாவகம், இது முற்பிறவியில் இந்த ஜாதகம் செய்த நல்வினை தீவினை பதிவுகளை குறிக்கும், அல்லது அவங்க அம்மா அப்பாவுடைய நல்வினை தீவினைகளை பதிவுகளையும் குறிப்பிடும். இந்த 8ஆம் பாவகம் பித்ரு தோஷத்தையும் முன்னோர்களால் செய்ய முடியாமல் இன்னும் தொடர்ற விடுபட்ட கர்மாக்கள், முன்னோர்கள் அல்லது இவர் முற்பிறவியில் வாங்கின சாபங்கள், இதை குறிக்கக்கூடிய இடம். அடுத்து 9ஆம் பாவகம் பித்ருக்களையும் அவங்களுடைய தர்ம கணக்குகளையும் அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் குறிக்கக்கூடியது. அடுத்து 12ஆம் பாவகம் முன்னோருடைய ஆத்ம சாந்தி, அந்த முன்னோர்களுக்கு செய்த பரிகாரத்துடைய பலன் அல்லது முற்பிறவியில் ஜாதகம் செய்த பரிகாரத்துடைய பலன்கள், விடுபட்ட பரிகாரங்கள், வேண்டுதல்கள், நிறைவேறாத வேண்டுதல்கள், மோட்சங்கள், இது எல்லாத்தையுமே 12ஆம் பாவகம் குறிக்கும். அப்போது இந்த D1 சக்கரத்தோட இந்த D12 இந்த 4 பாவகங்களையும் ஆராய்ந்து தான் அந்த ஜாதகருக்கு கர்ம கணக்கு எப்படி இருக்குன்னு நாம் சொல்ல முடியும். அப்போ முதல்ல இந்த பித்ரு சாபம் அல்லது கர்ம கடன் எப்படி இருக்குது அப்படின்னா D12 8ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் இதனுடைய தொடர்பை பார்க்கணும். இதில் என்ன இருக்கணும், சூரியனோ அல்லது சந்திரனோ ராகு கேது சேர்க்கை. அப்படின்னா என்ன, D12 9ஆம் வீட்டில் பித்ருஸ்தானத்திலேயோ அல்லது பூர்வ புண்ணியம் சொல்லப்படுகிற 5ஆம் வீட்டிலேயோ சூரியனோ சந்திரனோ ராகு அல்லது கேதுவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா முன்னோர்கள் தாங்க செய்ய வேண்டிய கர்ம வினையை செஞ்சு முடிக்காம இறந்திருப்பாங்க, அல்லது அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் விடுபட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே ஜாதகரை வந்து சேரும். அப்புறம் இந்த D12 9ஆம் வீட்டையோ அல்லது 9ஆம் அதிபதியோ சனி கிரகம் பார்த்தா முன்னோர்கள் அவங்கள விட அவங்க நிலைக்கு தாழ்ந்த ஏழை மனிதர்களுக்கு செய்த துரோகம் அல்லது ஏமாத்தின சொத்துக்கள் அல்லது ஏமாற்றின நிதிகள், இதன் மூலமாக கர்ம சுமையை சுமந்திருப்பாங்க, அது ஜாதகரை தொடருது அப்படின்னு குறிகாட்டுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த D12 துவாதசாம்ச சக்கரத்தில் 8ஆம் பாவகம் இந்த முன்னோர் செய்த ரகசிய பாவங்கள், மறைமுக கடன்கள், அந்த பித்ருதோஷோட உக்கிரம் எப்படி இருக்குது, அப்புறம் பரம்பரை வழி சாபங்கள் ஏதாவது இருக்கா, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அந்த 8ஆம் பாவகத்தில் ஒவ்வொரு கிரகம் ஏதோ ஒரு வகையில் ஒரு கிரகம் போய் 8ஆவது பாவத்தோடு சம்மந்தப்படும் இல்லையா, அப்படி சம்மந்தப்பட்டால் எந்த மாதிரியான தவறுகள் முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க, அது ஜாதகத்தில் என்ன மாதிரி வாழ்க்கையில் என்ன மாதிரி அறிகுறிகளா பாதிப்புகளா வெளிப்படும் அப்படின்றது இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல சூரியன். இந்த சூரியன் 8ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டா
தந்தை வழி முன்னோர்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க, ஏழைகளோட சொத்துக்களை பறிச்சிருக்காங்கல்ல, அவங்களோட உரிமைகளை பறிச்சிருக்காங்க, அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸை பராமரிக்காம கைவிட்டிருக்காங்க, தந்தை வழி புத்திரக்காரியங்களை செய்யாம விட்டுருக்காங்க. இது எல்லாத்து மூலமாவும் அந்த கர்மக்கடன் ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இது எப்படி வெளிப்படும்? ஜாதகருக்கு தந்தையாரோட ஆகாது, இல்ல தந்தையார் இளம் வயதுல அகால மரணம் அடைஞ்சிருப்பார். அப்புறம் அரசு வழி காரியங்கள்ல முட்டுக்கட்டை, எந்த ஒரு இதுவுமே சக்சஸ்ஃபுல்லா நடக்காது, வழக்குகளையோ அல்லது கௌரவ குறைபாடுகளோ சந்திக்க நேரிடும். இது மட்டும் இல்லாம பாரம்பரிய வழியில, பரம்பரை வழியா இருதய கோளாறுகளையோ கண் பார்வை கோளாறுகளையோ எலும்பு தேய்மான ரத்த அழுத்தம் இந்த மாதிரி நோய்களையோ சந்திக்க வேண்டிய நிலைக்கு ஆளாவார். இதுவே சந்திரன் சம்பந்தப்பட்டா தாயார் வழி முன்னோர்கள் வந்து பெண்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, அல்லது தாயார் வழி பித்திருக்களை பராமரிக்காம விட்டுருக்காங்க, அடுத்த குடும்பங்களோட நீர்நிலைகளை பால்படுத்தி, சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு மூடி இருப்பாங்க, அவங்களுக்கு போக வேண்டிய தண்ணி விடாம அடைச்சிருப்பாங்க, அல்லது ஏரியிலேருந்து தண்ணி வெடுக்காம இருப்பாங்க, அப்புறம் அவங்கள மனத்தை வந்து பாதிக்கிற மாதிரி செயல்கள், அவங்க மனம் துடிக்கிற மாதிரி செயல்கள் செஞ்சிருப்பாங்க. இது எல்லாமே முன்னோர் செஞ்சு பாவத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. அது இப்ப எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயாருக்கு தீராத உடல்நல குறைவு அல்லது தாயார் வழியில பெருத்த மன உளைச்சல் ஜாதகருக்கு, ஜாதகருக்கு இனம் புரியாத பயம், டிப்ரெஷன், தூக்கம் இல்லாதது, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் தாயார் வழி சீதனங்கள், ஏதாவது தாயார் வழியில் சீதனம்னு வந்திருந்தா அது எல்லாமே கை நழுவி போறது, ஹார்மோனோட இம்பேலன்ஸு, உடல்ல நீர் சம்பந்தமான நோய்கள், இது எல்லாமே ஜாதகருக்கு உண்டாக வாய்ப்புகள். இதுவே செவ்வாய் கிரகம் சம்பந்தப்பட்டதுன்னா, செவ்வாய் கிரகம் சம்பந்தப்பட்டா முன்னோர் வந்து அடுத்தவங்களோட நிலம் பூமி இதெல்லாம் வந்து அநியாயமா ஆக்கிரமிச்சிருப்பாங்கள, பறிச்சுக்கிருப்பாங்கள, எடுத்திருப்பாங்க. அது இல்லாம அவங்க சகோதரருக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க, வன்முறையில தேவையில்லாத சிலருக்கு நஷ்டத்தையோ ரத்தம் சிந்த வச்சிருப்பாங்க. அதன் மூலமா அந்த பாவங்களுடைய கர்ம கணக்குகளை ஜாதகர் அனுபவிக்க நேரிடும். அப்ப இது எப்படி வெளிப்படும்? ஜாதகருக்கு வந்து பூர்வீக சொத்துலாம் வந்து கோர்ட்டு வம்பு வழக்கு இதெல்லாம் போய் அநியாயமா மாட்டிக்கிட்டு கிடைக்காம போகும், கை நழுவி போகும். கூட பிறந்தவங்க இல்லை சித்தப்பா வழியில் வந்து கடுமையான பகை விரோதங்கள், அதன் மூலமா ஜாதகருக்கு நஷ்டங்கள். அப்புறம் பரம்பரை வியாதிகளா இரத்த கோளாறோ, விபத்து, கண்டங்கள், அறுவை சிகிச்சைகள், அப்புறம் மஸ்குலர் தசை பலகீனம், மஸ்குலர் டீஜெனரேஷனோ அல்லது மஸ்குலர் டிசார்டர்ஸோ இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுவே புதன் சம்பந்தப்படுதுன்னா, முன்னோர்கள் வந்து வியாபாரத்துல கூட இருக்க பார்ட்னரையோ அல்லது தன்னை நம்பினவங்களையோ தவறா கணக்கு எழுதி ஏமாத்திருப்பாங்க, பொய் சாட்சி சொல்லியிருப்பாங்க, தன்னை நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, தாய் மாமனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை பறிச்சிருப்பாங்க, ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வியை தடை பண்ணியிருப்பாங்க, இவங்க அவங்களுக்கு கல்வி கிடைக்காத காரணமா இருந்திருப்பாங்க. இந்த வகையில பாவங்களை சேர்த்திருப்பாங்க. அது எப்படி வெளிப்படும்? ஒன்று தாய்மாமன் வழியில வம்ச விருத்தி இல்லாமல் இருக்கும், அல்லது அவங்களோட சுமூக உறவு இல்லாமல் இருக்கும், அல்லது தாய்மாமனுடைய குடும்பத்தில் வந்து போராட்டங்கள் இருக்கும். அப்புறம் ஜாதகருக்கு வந்து ஒரு பூர்வீக வியாபாரமோ வணிகமோ இருந்தால் அதில் பெருத்த நஷ்டங்கள் வரும். இவர் தொழில் செய்கிறார், வியாபாரம் செய்கிறாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது. நரம்பு தளர்ச்சி, தோல் நோய்கள், மரபணு வழி பேச்சு, சிலருக்கு வாய் பேசுறதுல திக்குவாயாவோ அல்லது வார்த்தைகள் தொடர்ச்சியாக வெளிப்படாமலோ அல்லது பேச முடியாமலோ அல்லது கற்றல் குறைபாடுகள் இந்த மாதிரி விஷயங்களாகவும் வெளிப்படும். இதுவே குரு அந்த 8ஆம் பாவத்துல சேர்ந்து அமர்ந்திருந்தாங்கன்னா, 8ஆம் பாவத்துல இருந்தாங்கன்னா, குருமார்கள், ஆசிரியர்கள், ஆன்மீக பெரியோர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் இவங்களெல்லாம் அவமதித்த வகையில், கோயில் சொத்துக்கள் அறக்கட்டளையில் வந்து நிதியை தவறாக பயன்படுத்தி அறக்கட்டளை சொத்தை வந்து ஆட்டையை போட்டது, அல்லது கோயில் சொத்தை எடுத்துக்கிட்டது, குலதெய்வ வழிபாட்டை முற்றிலும் நிறுத்தினது, அல்லது குலதெய்வ வழிபாட்டில் வந்து ஏதாவது கோளாறுகள் பண்ணது, குலதெய்வ நிந்தனை இந்த மாதிரி செஞ்சிருந்தது, அந்த வகை பாவங்களில் தோஷங்கள் எதுவும். இது பெரும்பாலும் பிரம்மகத்தி தோஷ வகையில் கூட வரும். அது பிராமணர்களை இந்த காரணம் பிராமணர்கள் இறந்தது காரணமானது, அந்த வகையில் பிரம்மகத்தி அப்படின்னு வெளிப்படும். இது எப்படி ஜாதகருக்கு வெளிப்படும், தடைகளாக வரும் அப்படின்னு கேட்டால், அவங்க வம்ச விருத்தி தடைப்படும், புத்திர தோஷம் இருக்கும், அல்லது வாரிசுகளுக்கு தாமதப்படும், வாரிசுகள் உருவாது, அல்லது வாரிசுகள் இருக்கும் பயன் இல்லாமல் இருக்கும், ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு வழிகாட்டல் கிடைக்காம இருக்கும், குலதெய்வ கோபத்துக்கு குலதெய்வ சாபத்துக்கு ஆளாக நேரிடும், பரம்பரை வியாதிகள் சர்க்கரை வியாதியாவோ கல்லீரல் பாதிப்பாவோ அல்லது உடல் பருமன், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்லையோ வெளிப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்தா கண்டிப்பா முன்னோர்கள் ஒரு
பெண்களை நம்பி நம்பின பெண்களை ஏமாத்துனது, துன்புறுத்துனது, கற்பை சூறையாடியது, பெண்கள்கிட்ட இருந்து நகைகளை பறிச்சுக்கிட்டு கைவிட்டது, அவங்களுக்கு துரோகம் பண்றது, இது எல்லாமும். அது இல்லாம மனைவிக்கும் துரோகம் பண்றது, மனைவி அநியாயமா கைவிட்டுறது, ஒரு மனைவி இருக்க இன்னொரு மனைவி வச்சுட்டு இந்த மனைவிக்கு கவனிக்காம விடுறது, இந்த வகையில பாவம் சேர்த்து அது அவங்கள கர்மா கணக்குல சேரும். அந்த கர்மா யாரை பாதிக்கும்? ஜாதகர் தான் பாதிக்கும். அப்ப ஜாதகருக்கு வாழ்க்கையில எப்படி வெளிப்படும்? ஜாதகர் திருமண வாழ்க்கையில திருமணம் அமையாம போறது, அமைஞ்சா எதிர்பாராம முறிவுகள் கொடுக்கறது, அப்படி இருந்தாலும் எந்த நடக்கலாம், திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போறது. அப்புறம் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு தீராத உடல் உபாதைகள், ஏதோ ஒரு உபாதை கிரானிக் டிசீஸா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இவருக்கு ஜாதகருக்கு பார்த்தா சிறுநீரக கோளாறோ, இனப்பெருக்க மண்டல நோய்களோ, தைராய்டு பிரச்சனைகளோ, இப்படி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் பாதிக்கப்பட்ட வியாதிகளை கொடுத்தே தீரும். அடுத்தது கர்மக்காரனாகிய சனி சம்பந்தப்பட்டா கண்டிப்பா ஏழை எளிய மக்கள், வேலையாட்கள், தொழிலாளர்கள், இவங்களுக்கு ஏமாத்துனது, அது கூலி கொடுக்காம போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை காப்பாற்றாம போயிருக்கலாம், அவங்களை நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தி இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், இது எல்லாமே. அப்புறம் முதியவர்களையும் ஆதவற்றவர்களையும் துன்புறுத்துற வகையில், அவங்களை அடித்த வகையில், அவங்கள பராமரிக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கும், பராமரிக்காமல் கைவிட்ட வகையில், இப்படி அவங்கள டார்ச்சர் பண்ணுற இது எல்லாமே பாவங்கள் சேர்ந்து அது முன்னோர் வகையில் ஜாதகர் மேலே வெளிப்படும். ஜாதகர் எவ்வளோ உழைச்சாலும் அதுக்கான பலனோ அங்கீகாரமோ கிடைக்காம போகும். அதனால கண்டிப்பாக கடன்லையும் வறுமையிலையும் போராடுவார் ஜாதகர். அவரோட வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கு தொடர் தடைகள், கடன் சுமைகள், தாமதங்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சுபகாரிய தாமதம் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். இது எல்லாமே இந்த முன்னோர்கள் செய்த கர்ம வகையில் இவருக்கு பனிஷ்மெண்ட்டாக அனுபவிக்கிறார்னு அர்த்தம். இது இல்லாமல் இவருக்கு வாத சம்பந்தப்பட்ட நோய்கள், மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், நாள்பட்ட தீராத நோய்கள், எவ்வளோ இதானாலும் சரி அவங்களுக்கு நோய் தீராது, அது தொடர்ச்சியாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நோய்கள் இதெல்லாம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை ராகு சம்பந்தப்பட்டா பெரும்பாலும் பாம்புகளை துன்புறுத்திய வகையில், பாம்புகளை கொன்ன வகையில், விலங்குகளை கொன்ற வகையில், அப்புறம் ஒருத்தரோட நம்பிக்கை இருக்கும், ரொம்ப இன்னொருத்தவங்க நம்பிக்கை நம்ம கொடுத்துருப்பாங்க, ஒருத்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை துரோகமாக இன்னொருத்தர் நம்பிக்கை துரோகமாக மாற்றுறது, அந்த இது மூலமாக அவங்கள கொல்ற வகை கூட போகலாம். அதன் மூலம் அவங்க சாவது, அவங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு நாம காரணமாக இருந்திருப்பாங்க அந்த முன்னோர்கள். அப்படி அது இல்லாமல் முன்னோர்களோட பித்ரு கடனை இதெல்லாம் என்னத்தை செஞ்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி முற்றிலும் புறக்கணிச்சிருப்பாங்க. அந்த வகையில் துர்மரணம் அடைஞ்சவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யாமல் இருந்திருப்பாங்க. இது வகையில் பாவம் சேர்ந்து அது எல்லாமே ஜாதகருக்கு குடும்பத்தில் ஒரு எப்படியாலும் கண்டறிய முடியாது, என்னன்னு தெரியலிங்க, அந்த மாதிரி ஒரு வியாதியாக இருக்குது, டாக்டர்கிட்ட போனால் கண்டுபிடிக்க மாட்டல, மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க ஆனால் குணமாக மாட்டேங்குது, அப்படின்ற மாதிரி ஒரு விசித்திரமான நோய்கள் உருவாகிறது வாய்ப்பு. அப்புறம் இந்த ஆட்டோ இம்யூன், அதாவது உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய, அந்த எதிர்ப்பு சக்தி பாதிக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள், வியாதிகளோ டிசார்டர்ஸோ உடம்புல வரும். அது இல்லாமல் வீட்டில் காரணம் இல்லாமல் அசுப சம்பவங்கள் அதிகமாக நடக்கும், துர்மரணங்கள் நிகழும். அப்புறம் வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக எல்லாமே யோகமாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் கடைசி நொடியில் அந்த யோகத்துடைய பலனையோ அந்த யோகத்தையோ ஜாதகர் அனுபவிக்க முடியாமல் போகும். இந்த மாதிரி சூழலை இது கொடுக்கும். அடுத்ததா கேது கிரகம் சம்பந்தப்பட்டா கண்டிப்பா கேது ஆன்மீக ரீதியா சாபங்களையோ அல்லது ஆன்மீக ரீதியா சங்கடங்களை ஏற்படுத்துற வகையில பாவங்களையோ சம்பாதிச்சிருப்பாங்க. அதே போல ஒரு நேர்த்திக்கடன் நேர்ந்திருப்பாங்க, அதை கண்டிப்பா செய்யாம விட்டுருப்பாங்க. அது குலதெய்வத்துக்கா இருக்கலாம், அல்லது இஷ்ட தெய்வதையா இருக்கலாம், அல்லது பரிகார தெய்வங்களா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அடுத்தது சித்தர்கள், அப்புறம் ஒரு சில இடங்களை பார்த்தா தெய்வீக பணி நடக்கும், அதுக்கு இவங்க போய் தடையாகவும் துரோகம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வகையிலையும் பாவங்கள் சேரும். அதற்கு சேர்த்த ஒருவேளை ஆன்மீக பணி ஒன்று நடந்துட்டு இருக்கும், அதுக்கு சேர்த்த நிதியை இவர் ஆட்டை போட்டிருப்பார், அதன் மூலமா காரியம் தடைபட்டிருக்கும். அப்படி வகையில பாவங்கள் இது எல்லாமே இவங்க முன்னோர்கள் பாவம் செஞ்சிருப்பாங்க. அதன் மூலமா ஜாதகருக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, இந்த குடும்ப பந்தங்கள்லையோ பூர்வீக பந்தங்கள்ல இருந்தோ ஜாதகர் ஐசோலேட் ஆயிடுவார். எவருக்குன்னு சொந்தங்கள் பந்தங்கள் அல்லது குடும்ப வாழ்க்கையில் உலகியல் பந்தங்கள் இருந்து ஐசோலேட் ஆயிடுவார். எதுலையும் ஈடுபாடு இல்லாமையோ அல்லது வேணான்னு சொல்லிட்டோ விலகி போவார். அது இல்லாம அவரை ஜாதகர் குடும்பத்தினை கைவிட்டுருவாங்க, வீட்டை விட்டு வெளியே போறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் இன்னார் எதிரின்னு தெரியாத எதிரிகள் மூலமா இவர் சங்கடப்படுவார்.
இந்த விஷயங்கள் இருந்தாலும் ஜாதகர் ஒருவேளை இதெல்லாம் வேண்டாம் பரவாயில்லன்னு இவர் ஆன்மீக பாதையில் ஒருவேளை திரும்பிட்டார் அப்படின்னா அவருடைய முந்தைய கர்ம வினைகள் எல்லாம் கரைஞ்சு மோட்ச யோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இது மட்டும் இல்லாம முன்னோர்கள் முற்பிறவி கர்ம கணக்கில் எது சேருதுன்னா குலதெய்வ தோஷமும் அவங்க வழிபாட்டு தடைகளும் தோஷமா சேருது. கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அந்த பாதிப்பை கொடுக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் எக்ஸ்பிளிசிட்டி ஜாதகருடைய முன்னோர்கள் இதை செஞ்சிருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? D12 9ஆம் அதிபதி 9க்கு 6 8 12 வீடுகளில் மறையும் போதோ அல்லது 9ஆம் வீட்டில் ராகு கேது அமர்ந்து அது D12 லக்னத்தை பார்க்கும் போதோ குலதெய்வ கோபம், குலதெய்வ வழிபாட்டை அவங்க மறந்துட்டாங்கன்ற நிலை, குலதெய்வத்துக்கு நிந்தனை பண்ண வகை, இது எல்லாத்தையும் அது வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். அதன் மூலமா ஜாதகருக்கு குலதெய்வ அருள் முடக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த D12 5ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் எது? செவ்வாய், சனி, ராகு, இந்த மாதிரி கிரகங்கள் அமர்ந்திருந்து ஜாதகர் எவ்வளவுதான் ஆன்மீக நம்பிக்கை இருந்து பூஜைகள் புனஸ்காரங்கள் செஞ்சாலும் அவருக்கு மன ஒருமைப்பாடு, மனத்துல நிம்மதி கிடைக்காது. மந்திர ஜபங்கள் அல்லது மந்திர உச்சாடனைகள் இல்ல ஜபங்கள், ஜப உச்சாடனைகள் இதெல்லாம் பலன் தராம பாதியிலே நின்றோம். அதெல்லாம் தொடர்ச்சியா செய்ய முடியாம போகும். இது எல்லாமே இந்த குலதெய்வ தோஷத்தினால வரக்கூடிய வழிபாட்டு தடைகளாகும். ஒருவேளை அப்படி முன்னோர்கள் வெளியில முற்பிறவியில் செய்த பாவங்கள் வகையில ஜாதகருக்கு கர்ம கணக்கு ஆடாயினா என்ன மாதிரி பரிகாரம் தேவைப்படும்? ஒருவேளை பித்ரு தோஷ பாதிப்பாக இருந்தால் அதற்கு நிவர்த்தியா D12 அதை எப்படி கண்டுபிடிப்போம்? D12 சூரியன், சந்திரன், ராகு கேதுவோட இருந்திருந்தா அப்ப ராமேஸ்வரமோ திருப்புல்லானியோ தில தர்ப்பணபுரியோ அல்லது காசியோ போயிட்டு பித்ரு தர்ப்பணம் அல்லது திலகோமம் செய்யறது அவசியம். இதுல பித்ரு தர்ப்பணம் திலகோமம் ரெண்டும் சேர்ந்து செய்யணும். அதே மாதிரி அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு எள்ளு தண்ணீர் இறைக்கிறது அப்படி சொல்லப்படுகிறது செஞ்சுட்டு, அதாவது எள்ளையும் கருப்பு எல்லையும் நீரையும் தெளிக்கிறதும்பாங்க. தெளிச்சுட்டு தர்ப்பணம் செய்யறது, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, இது ரெகுலரா செஞ்சுட்டு வரணும். ஒருவேளை குலதெய்வ கோபம், வழிபாட்டு தடை இந்த மாதிரி இதனால பாதிக்கப்பட்டிருந்தா அதை எப்படி கண்டுபிடிப்போம்? D12 9ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ பௌர்ணமி நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது பூர்வீக கோயிலுக்கு, அதாவது அந்த குலதெய்வ கோயிலுக்கு செய்ய அன்னதானம் செய்யணும். இது எல்லாமே வழிபாட்டு தடைகளை தகர்க்கும். இந்த அன்னதானம் செய்யறது அப்படின்னு கேட்டால் அன்னதானம் முடியாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, முதியோர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு செய்யணும், இருக்கிறவங்களுக்கு செய்யக்கூடாது. அடுத்தது இந்த பூர்வ புண்ணியம் 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா D12 ஆதரவற்ற முதியோர்கள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு, உடை இதெல்லாம் தாராளமாக கொடுக்கணும். கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கணும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் அதனால அர்ச்சனை செஞ்சு நெய் தீபம் ஏற்றி முன்னோர்கள்ட்ட ஆசீர்வாதம், நல் வார்த்தைகளை வாங்கிக்கணும். இது நிவாரணமாக, பரிகாரமா வேலை செய்யும். D12 பாவக ரீதியா என்ன மாதிரி அமைப்புகள் முன்னோர்கள் முற்பிறவியில நமக்கு செய்த பாவங்களுடைய கர்ம கணக்கில் கடத்தப்படுதுன்றது பார்த்தோம். இதை தாண்டி D12 மிக முக்கியமானது என்ன சொல்லியிருக்கோம்? ஒவ்வொரு 2.5 பாகைக்கும் ஒரு தேவதை ஆளுகின்றது, அது ஒரு தாக்கத்தை உருவாக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரோம். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஒருவேளை இந்த மாதிரி கர்ம கணக்கு இருந்து இந்த தேவதனுடைய தாக்கம் இருந்தால் என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும் அப்படின்னா, கணேசனாக இருந்தால் தடைகளும் இந்த சுப தடைகள், சுப பாதிப்புகள் இதெல்லாமே முதல்ல ஒரு தடைகளாக சொன்னால் விலகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம விநாயகர் வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதே அஸ்வினி குமாரர்களாக இருந்தால் முன்னோரோட நல்லாசைகள் கண்டிப்பாக ஜாதகம் இருக்கு. அவருக்கு வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகள் பெரிய அளவு தொந்தரவு செய்யாமல் அகன்றும். அதுக்கு என்ன பண்ணணும்? அன்னதானம், முடியாதவங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு அன்னதானம் செய்யறது, அவங்களுக்கு மருந்துகள் கொடுக்கறது, மருத்துவ தானம் சொல்லுவோம், மருந்து தானம். அப்புறம் ஆதித்யா அப்படின்னு சொல்லப்படுற சூரியனை வழிபடுறது. அடுத்து யமன், இந்த தேவதையுடைய பாதிப்பு இருந்தா, தாக்கம் இருந்தா கடுமையான கர்ம கடன்கள் அந்த ஜாதகத்துக்கு இருக்குன்னு அர்த்தம். பித்ரு தோஷம், பித்ரு திதி, பித்ரு தர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது, விடுபட்டிருக்கிறனால அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பித்ரு கடனை கழிக்கணும். திலஹோமம், தர்ப்பணம் கொடுக்கறது, எள்ளு நீர் தெளிக்கிறது, அன்னைய தினம் அன்னதானம் செய்யறது, இது எல்லாமே நிவர்த்தியாக இருக்கும். சர்ப்ப தேவதையினுடைய தாக்கத்துல இருந்தா கண்டிப்பா தீவிரமான பித்ரு தோஷம் இருக்கு, நாகதோஷம் இருக்கு, சாபங்கள் இருக்கு, அதன் மூலமா பாதிப்புகள் இருக்கு. அப்படின்ற பொழுது இவங்க குலதெய்வ வழிபாட்டையும்
திருநாகேஸ்வரம், ராமேஸ்வரம், திருப்பாம்பரம் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு பரிகாரம் செய்கிறதும் கண்டிப்பாக பலன் தரும். ஒருத்தங்களுக்கு D1ல் எவ்வளோ யோகங்கள் இருக்க மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தாலும் இந்த D12 5, 8, 9ஆம் பாவமும் அதனுடைய கார கிரகங்களும் பாதிக்கப்பட்டு சர்ப்பனுடைய பாகையிலையோ அல்லது யமனுடைய பாகையிலையோ அவங்க தாக்கத்துக்கு உட்பட்டு இருந்தால் ஆன்மீக வழிபாடுல தடைகளும் வாழ்க்கையில் தேவையில்லாத முன்னேற்ற தடைகளும் முடக்கங்களும் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ இப்படி ஒரு நிலை இருக்கிறவங்க இந்த D12 சரியாக ஆராய்ந்து அந்த முன்னோர்கள் வழியில் என்ன பாவ கர்ம கடன் இருக்கோ அந்த பாவ கர்ம கடனை சரி செய்ய பரிகாரமோ நிவர்த்தியோ செஞ்சுக்கிட்டா சுபிக்ஷங்களை பெற முடியும். இது மிக முக்கியமான ஒரு டாபிக். பொதுவாக இது ஜீனில் வந்திருக்கு, இது பரம்பரையாக உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் மருத்துவ ரீதியில் இந்த ஒரு நோய் வரும்போது சொல்லப்படுகிற காரணமாக தெரிஞ்சிருக்கும் நமக்கு. இதை எப்படி கண்டறியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பரம்பரை மரபணு நோய்கள் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி கண்டறியும் அப்படின்னா, முதல்ல D12 லக்னம் மற்றும் லக்னாதிபதி இவர் தான் வந்து ஜாதகருக்கு நோய் எதிர்ப்பு திறன் அவரோட உடல் அமைப்பை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. அடுத்து 6ஆம் பாவம், D12 6ஆம் பாவம், அது என்ன? ஜாதகருக்கு நோய்களையோ மரபணு ரீதியான கோளாறுகளையோ ரத்தம் சார்ந்த நச்சுத்தன்மை கொண்ட ரத்தம் சார்ந்த வியாதிகளையோ கொடுக்கக்கூடியவங்க. அடுத்து 8ஆம் பாவம், இது தீராத பரம்பரை நோய்கள், அப்புறம் மறைமுகமாக இன்டைரக்ட் டிசீஸ் சொல்லப்படுகிற இன்டைரக்ட் நோய்கள், கர்ம மூலமாக வரக்கூடிய கர்மாக்கள் மூலமாக வரக்கூடிய வியாதிகள், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பாவகங்கள். இது மட்டும் இல்லாமல் கார கிரகம் என்ன? தந்தை வழி மரபணு பதிகள் பேட்டர்னல் லைனில் குறிக்கக்கூடிய அது என்ன? சூரியனையும் மேட்டர்னல் லைனை குறிக்கக்கூடிய சந்திரனையும், இது ரெண்டு கார கிரகம். இதை தான் நம்ம இப்போ ஆராய்ந்து மரபணு வியாதிகள் ஜாதகருக்கு வருதா இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். இந்த D12 லக்னம் வந்து 6ஆம் பாவத்தோட தொடர்பு பெற்றிருந்தாங்கன்னா என்ன அவங்க தொடர்புனா, D12 லக்னாதிபதி 6ஆம் வீட்லையோ அல்லது 6ஆம் அதிபதி D12 லக்னத்திலேயே அமர்ந்திருந்தால் வெறும் அமர்ந்தது மட்டும் இல்லை, சுபத்துவம் இல்லாமல் இருக்கிற நிலை, இது ஒன்று. அடுத்து இந்த D12 சூரியனோ 9ஆம் அதிபதியோ அல்லது 6ஆம் அதிபதியோ இந்த மூவரும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கணும், அல்லது சனி ராகு கேது இந்த கிரகங்களோட பிடியில் இருக்கிறது. அப்படி இருந்தால் தந்தையார் வழியில் பேட்டர்னல் ஜெனட்டிக்ஸ் வருது. அதே நேரத்தில் D12 சந்திரனோ 4ஆம் அதிபதியோ அப்புறம் 6ஆம் அதிபதி இந்த 3 பேர் சேர்ந்தோ அல்லது ராகு கேது செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்களா தாயார் வழி மேட்டர்னல் ஜெனட்டிக்ஸில் பரம்பரை மரபணு வியாதிகள் வருது அப்படின்னா அவங்க தாயாருக்கு இருந்துச்சு எனக்கு வந்துச்சு, தந்தையாருக்கு இருந்துச்சு எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி. இந்த D12 லக்னாதிபதியோ அல்லது 6ஆம் அதிபதியோ D12 சர்ப்பனுடைய பாகையில், அதாவது D1 தான் நம்ம பாகையை கணக்கிடுறோம், அதே பாகையில் தான் D12 இருக்கும். அந்த பாகையில் சர்ப்பனுடைய பாகையில் எந்த பாகை? 7.5 to 10, 7 to 10, 17 to 20, இது 27 to 30 இந்த இடங்கள் அமைஞ்சிருந்தா மரபணு ரீதியாக நச்சுத்தன்மை கொண்ட வியாதிகளையோ பரம்பரை நோய்களையோ அந்த ஜாதகர் பெறுவார் அப்படின்றது உறுதி. ஒரு ஜாதகருக்கு பரம்பரையா ஜெனட்டிக் சார்ந்த வியாதிகள் வருமா இல்லையா, அது வரும்னா என்ன அமைப்புன்னு பார்த்தோம். அப்போ இது எப்போ வெளிப்படும்? அப்போ அந்த மரபணு உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது வந்து நார்மலாக தசாபுத்தியோடையும் கோச்சாரத்தோடையும் D12 இணைச்சி பார்க்கணும். இந்த D12 6 அல்லது 8ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடந்ததுன்னா, அல்லது அந்த சர்ப்பன் அந்த தேவதையுடைய பாகையில் எந்த கிரகம் இருக்கோ அதனுடைய தசாபுத்தி காலத்திலேயோ, அல்லது D12 சூரியனோ சந்திரனோ பாதிக்கப்பட்டு அவங்களோட தசாபுத்தி நடந்ததுன்னா, இந்த காலகட்டங்களில் தான் இந்த மரபணு நோய் அந்த ஜாதகருக்கு வெளிப்படும். அப்போது 6ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா எப்படி வெளிப்படும்? D12 சக்கரத்தோட 6ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்ததுன்னா மரபணு நோய் முதல்ல மருத்துவ பரிசோதனைலாம் தெரிய வரும். அதுவே ராகு கேது தசாபுத்தி நடக்குது அப்படின்னா D12 6, 8, 9 அல்லது 4ஆம் வீடோட தொடர்பு கொண்டு ராகு கேது தசாபுத்தி நடத்தினா அப்போது என்னன்னு தெரியாத ஒரு நுட்பமான கண்டறிய முடியாத சீக்கிரமாக கண்டறிய முடியாத ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் அல்லது ரேர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி இது வெளிப்படும். அதுவே சனி வந்து 6ஆம் அதிபதியாவோ அல்லது 6ல் அமர்ந்து தசை நடத்தினா, D12 6ஆம் அதிபதியாவோ D12 6ல் அமர்ந்து தசை நடத்தினா, நடுத்தர வயதுக்கு மேலே ஒரு 35 இல்லை 40 வயசுக்கு மேலே சக்கரை நோயோ எலும்பு தேய்மானமோ வாதங்கள் சம்மந்தப்பட்ட நோயோ அல்லது தாய் தந்தை வழி நோய்களோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். சின்ன சின்னதாக ஆரம்பித்து அப்புறம் பெரிய அளவுக்கு போகும்.
இந்த மாதிரி வெளிப்படுத்தும். இதுதான் அந்த தசாபுத்தி ரீதியா எந்த கிரகங்களுடைய தசாபுத்தியில் என்ன மாதிரி வியாதிகள் எப்ப வெளிப்படும் அப்படின்ற அமைப்பு. அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணுது, கோச்சார கிரகம் அதை தூண்டி விடும், அந்த வியாதி இருக்கிறத தூண்டி விடும். அப்ப என்ன பண்ணுவோம், D12 6ஆம் அதிபதியோ அல்லது சூரியன் சந்திரன் இருக்கிற ராசிக்கு, அந்த ராசிக்கு மேல கோச்சார சனியோ அல்லது கோச்சார ராகுவோ கோச்சார கேதுவோ பயணிக்கிற காலத்துல அப்போ இந்த மரபணு நோய் திடீர்னு தீவிரமாகும். அப்பதான் நம்மளுக்கு அதனுடைய அறிகுறிகள் படு தீவிரமாக வெளிப்படும். இப்போ வெறுமனே இந்த 6ஆம் பாவத்தோடு சம்மந்தப்படுறது 8ஆம் பாவத்தோடு சம்மந்தப்படுறது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ குறிப்பாக இந்த 6ஆம் பாவத்தோட மற்ற கிரகங்கள் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி ஹெரிடிட்டி டிசீஸ் வரும் அப்படின்னா, சூரியன் சம்மந்தப்பட்ட தந்தையார் வழி இருதய நோய்களோ, கண் கோளாறுகளோ, எலும்பு பலவீனமோ, இரத்த அழுத்த நோய்களோ உருவாகும். சந்திரன் சம்பந்தப்பட்ட இந்த 6ஆம் பாவத்தோட தாயார் வழி மன அழுத்த கோளாறுகளோ, ஹார்மோன் ஏற்றத்தாழ்வோ, நீர் சம்பந்தமான நோய்களோ உருவாகும். செவ்வாய் இந்த 6ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்ட தலிசீமியான்னு சொல்லப்படுகிற இரத்த கோளாறுகள், தசை பலவீனம், மஸ்குலர் டிசார்டர்ஸ், தீராத அலர்ஜி, அப்புறம் அறுவை சிகிச்சை நோய்கள் இதெல்லாம் சந்திக்க நேரிடும். இதே புதன் 6ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டு D12 இருந்தால் சொரியாசிஸ், எசீமியா அப்படின்னு சொல்லப்படுகிற தோல் நோய்கள், நரம்பு தளர்ச்சி, மரபணு வழி பேச்சு குறைபாடோ கற்றல் குறைபாடோ இந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படும். குரு சம்பந்தப்பட்ட பரம்பரை சர்க்கரை நோய், கல்லீரல் நோய், உடல் பருமன் நோய், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வெளிப்படும். சுக்கரன் சம்பந்தப்பட்ட சிறுநீரக கோளாறுகள், இனப்பெருக்க மண்டல பிரச்சனை, தைராய்டு நோய்கள் இதெல்லாம் வெளிப்படும். சனியோ ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்ட நாள்பட்ட நோய்கள், அது எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கலாம், அல்லது குரானிக் டிசீஸ் சொல்லப்படுகிற குரானிக் டிசீஸாக இருக்கலாம், இது டிசார்டர்ஸாகவும் இருக்கலாம், புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நோய்களாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரகம் சார்ந்த இந்த பாவங்கள் சம்பந்தப்படும் பொழுது இது சார்ந்த இந்த நோய்கள் சார்ந்த பரம்பரை நோய்களா அந்த ஜாதகருக்கு வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்க உதாரண ஜாதகத்துக்கு என்ன மாதிரி ஜெனட்டிக் சார்ந்த வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு நினைச்சா, ராசி கட்டத்துல லக்னம் என்ன, கடகம். ஆனா D12 லக்னம் என்ன, மிதுனம். அப்ப D12 6ஆம் அதிபதி யாரு, விருச்சிக ராசியினுடைய அதிபதியான செவ்வாய். இவர் ராசி 1ல எந்த பாகையில இருக்கிறார் அப்படின்னா 20 பாகை 51 கலை, அதாவது கணேசன் தேவதையினுடைய ஆதிக்கத்துல இருக்கிறார். அப்ப D12 எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, கன்னி ராசியில அமர்ந்திருக்கிறார். அதான் நான் என்ன சொல்லிருக்கேன், D12 லக்னம் மிதுனம், D12 6ஆம் பாவகம் நோய்கள் மரபணு குறிக்கக்கூடிய விருச்சிக ராசி, இந்த அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் D12 4ஆம் வீடான கன்னி ராசியில 20 பாகை 51 கலையில உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பாகையோட தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா கணேசன். அது இயல்பா கன்னி ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடு. அந்த 6ஆம் வீடு அப்படின்றது வயிற்றினுடைய கீழ்ப்பகுதி, குடல், செரிமான மண்டலம், நரம்புகள், இரத்த குழாய் சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த இடத்துல போய் செவ்வாய் அமர்றதுனால ஜாதகருக்கு பித்தம் தொடர்பான பிரச்சனைகள், அல்சர் அல்லது குடல் புண் இது சம்பந்தப்பட்டது அப்படின்றது, அப்புறம் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அசிடிட்டி, மூல நோய் இதெல்லாமே தந்தை அல்லது தாய் வழி பரம்பரை மூலமா கடத்தப்படலாம். அப்ப ஜாதகருக்கு அவங்க கிட்ட இருந்து வந்துருச்சுன்னு சொல்லலாம். அது இல்லாம ரத்தம் சார்ந்த கோளாறுகள், பிளட் டிசார்டர்ஸ் என்னவா இருக்க முடியும், இரும்பு சத்து குறைபாடு அனீமிக்கா இருக்கலாம், பிளட் ப்ரெஷர் இது மாறுறது, பிளட் ப்ரெஷர் இருக்கிறது, அப்புறம் அலர்ஜி, ரத்த அலர்ஜி, ஒவ்வாமை இருக்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படலாம். அது மட்டும் இல்லாம மஸ்குலர் இன்ஃப்ளேஷன், நர்வ் பெயின், ஏன்னா கன்னி ராசியில போய் உட்கார்ந்துருக்கு, புதன் சம்பந்தப்பட்ட இது எல்லாமே வரலாம். தசை பலகீனம், இடுப்பு முதுகு தண்டு வலி அல்லது நரம்பு வீக்கம் சார்ந்த கோளாறுகள் இதெல்லாமே வர்றதுக்கு இந்த உதாரண ஜாதகத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னா அப்போ இந்த தேவதையோட ரோல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இங்க கணேசன் இருக்கிறதுனால இது சுப கிரகம், சுப தேவதை. அவர் நார்மலா இந்த ஜாதகரை ப்ரொடெக்ட் பண்ணுவார் இதுல இருந்து. அப்படி அப்ப நோய் வந்தாலோ அந்த மரபணுல ஒளிஞ்சிட்டு இருந்தாலோ அது வெளிப்படுற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலோ பெரிய அளவுல ஆபத்தையோ அது தீர்க்க முடியாத நிலையோ உருவாக்காது. கண்டிப்பா அதுக்கு சொல்யூஷன் உடனடியா தினந்தர் மருந்து கிடைக்கிற மாதிரியும் உடனே குணமாகிற மாதிரியும் இருக்கும். அப்போ இந்த சரியான மருந்தை உடனே கண்டுபிடிக்க இந்த தேவதை உதவுறதுனால இந்த நோயோட தீவிரம் இருக்காது. சிகிச்சையின் மூலமா சுலபமா கட்டுக்குள்ள அந்த நோய் குணமாயிடும்.
இந்த நோய் வந்து நார்மலாக எப்போ வெளிப்படும் அப்படின்னா, ஜாதகருக்கு செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, அந்த செவ்வாய் அந்தரம் இந்த காலம் நடக்கிற காலங்கள்லையோ, அல்லது D12 6ஆம் அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிற கன்னி ராசியை வந்து கோச்சார ரீதியாக சனியோ ராகுவோ அல்லது கேதுவோ பார்க்கிற காலங்களில் வெளிப்படும். அப்போ இது இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. பெட்டர் தென் ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு இல்லையா. அப்படின்னா முதல்ல டயட்ரி கேர், உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிறது, ஆண்டுக்கு ஒரு முறை வழக்கமாக பரிசோதனை பண்ணிக்கிறது, உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு, உடற்பயிற்சி செய்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறது. அது உடற்பயிற்சியாக செய்ய முடியாது, ஒரு நடைப்பயிற்சியாவது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டா இந்த ப்ரொடெக்ஷன் அதாவது ப்ரிவென்ஷன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமாளுக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் உடைக்கிறது, இது ஆன்மீக ரீதியாக செய்கிறது. செவ்வாய்க்கிழமையில் விநாயகர் கோயிலுக்கு போய் சிவப்பு நிற மலர்கள், அது செவ்வரளி சாத்தி வழிபடுறது, இதெல்லாம் செவ்வாயால் ஏற்படக்கூடிய மரபணு நோய் தாக்கத்தை குறைக்கும். ஏன் செவ்வாய்க்கிழமை? செவ்வாய் சம்பந்தப்படுது. ஏன் விநாயகர் கோயில்? கணேசன் அதிபதியாக இருக்கிறார், அந்த தேவனுடைய ஆதிக்கம். அப்போ அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் வந்து துவரை தானம் செய்கிறது, முருகன் கோயிலில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறது, இதெல்லாம் ரத்தம் சார்ந்த கோளாறுலேருந்து விடுபடுறதுக்கு இந்த உதாரண ஜாதகத்துக்கு நீங்கள் பரிகாரமாக அல்லது இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் வராமல் இருக்கக்கூடிய ஆலோசனைகளாக சொல்லலாம். இப்போ மரபணு நோய்கள் கண்டறியும் விதம் இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேள்வி வரும். சார், உதாரண ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தை ராசி கட்டத்தில் பார்க்காம D12 6ஆம் பாவத்தை பார்த்து தானே பரம்பரை நோய்கள் சொல்றீங்க, அப்போ D1 6ஆம் பாவம் பார்க்கக்கூடாதா, அதுக்கு இந்த மரபணு நோய்களுக்கு சம்பந்தம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அப்படி இல்லை. D1ஐயும் D12ஐயும் சேர்த்து பார்த்து தான் நம்ம எப்பயுமே நோய்கள் எப்படி இருக்குன்றது பலன் சொல்லணும். இதில் என்ன குறிப்பாக நம்ம பார்த்துட்டு வரோம்னா, D12 பரம்பரை அல்லது ஜெனட்டிக் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருதான்னு சொல்லி பார்க்கறதுனால எக்ஸ்பிளிசிட்டியாக D12 நம்ம பார்த்து சொன்னோம், இதெல்லாம் பரம்பரை நோய்கள் வரக்கூடிய. ஆனால் D1 இருக்கக்கூடிய 6ஆம் பாவம் என்னன்னா, தனிப்பட்ட முறையில் ஜாதகருக்கு என்ன மாதிரி நோய் வரும், அந்த நோய் அமைப்பை கொடுக்கறது யார் அப்படின்னா D1 இருக்கக்கூடிய 6ஆம் பாவகம் தான். அந்த 6ஆம் பாவக அதிபதி தான் அதை தீர்மானிக்கிறார். ஆனால் இந்த D12 துவாதசாம்ச வர்க்கத்தில் வந்து பெற்றோருக்கோ முன்னோருக்கோ இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக் சம்மந்தப்பட்டு ஏதாவது நோய் இருந்து அது ஜாதகருடைய வாழ்வியல் பழக்கங்களில் வருமா அப்படின்னா அதை D12 தான் தீர்மானிக்கும். அதில் D12 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதி தேவைப்படுறாங்க. இதுதான் நம்ம நோய் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்யும்போது கண்டிப்பாக பிரித்து பார்க்கக்கூடிய நிலை. அப்போ கடகலக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு தனுசு ராசி அதிபதியாக இருந்தாலும் D1 அவர் வந்து விருச்சிக ராசியில் 9 பாகை 6 கலையில் இருக்கிறார். அது வந்து என்ன ஆகுது, சர்ப்பன்னு சொல்லப்படுறது அந்த தேவதையுடைய ஆதிக்கத்தில் வருது. அப்போ குரு என்றது யாரு, உடல்ல சர்க்கரை அளவு, கல்லீரல், கொழுப்பு, கணையம், இது சம்பந்தப்பட்ட காரகிரகம். அப்போ சர்ப்பன் அங்கே இருக்கிறதுனால இந்த இடங்கள்ல நச்சுத்தன்மையோ அது சார்ந்த வியாதியையோ அந்த இடத்துல மரபணு சார்ந்த விஷயத்தையோ தீவிரப்படுத்தும். அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது எப்படி சொல்லணும், D1 6ஆம் அதிபதி குரு சர்ப்பன் பாகையில் இருக்காரு, அப்போ ஜாதகருக்கு குரு சார்ந்த நோய் முதல்ல உண்டாகும். அப்போ அதே நேரத்தில் D12 நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 6ஆம் அதிபதி செவ்வாய் கன்னி ராசியில் இருக்கிறதுனால தாயாருடைய குடும்ப வழி அல்லது தந்தையார் வழியில் குடல் செரிமானம், சர்க்கரை நோய் சார்ந்த மரபணுக்களை ஜாதகர் உடல்ல அப்படியே இருக்கு. இதை அது ட்ரிகர் பண்ண போகுது. எப்போ பண்ண போகுது, இந்த D1 6ஆம் அதிபதி குரு சர்ப்பன் பாகையில் இருக்கிறதுனால அந்த நேரத்துக்கான தசா புத்தியோ அல்லது அந்த இடத்துல கோச்சார ரீதியாக சனி ராகு கேதுக்கள் போகும்போதோ அது ட்ரிகர் ஆகும், அது வெளிப்படும். முதல்ல சர்க்கரை நோயாவோ அல்லது குரு சார்ந்த காரகரமாக வெளிப்படுற நோய் நாளடைவில் மரபணு சார்ந்த நோய்களாகவும் மாறும். அதான் நாம ஜாதகருக்கு காஷன் பண்ண வேண்டிய விஷயம். காஷன் பண்ணும்போது ஜாதகர் என்ன மாதிரி நோய்களை எதிர்கொள்வார், சர்க்கரை நோயோ, பித்தப்பை அதாவது லிவர் அல்லது கால் பிளாடர், கல்லீரல் சொல்லப்படுகிற அந்த விஷயம் சார்ந்த கோளாறுகளோ அல்லது கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி இது சம்பந்தப்பட்ட வியாதிகளோ, ஹார்மோன் மற்றும் ரத்த அழுத்தங்கள் சார்ந்தப்பட்ட நோய்களையோ ஜாதகர் சந்திப்பார். இதுதான் சாத்தியக்கூறு. அப்போ இதுல மரபணு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து கணேசன் பாகை அவர் தான் ஆதிக்கம் இருக்கு. அதுக்கு நம்ம சொன்னோம், வெளிப்பட்டாலும் மருத்துவ ரீதியாக உடனடியாக குணமாயிடும், பெரிய ஆபத்தையோ உயிருக்கு அச்சுறுத்தலையோ தராது, கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் குரு வந்து சர்ப்பன் பாகையில் இருக்கார் இல்லையா, அப்போ ஜாதகர் வந்து தன்னுடைய உணவு கட்டுப்பாட்டு பழக்கங்கள் மூலமாக அவருக்கு சர்க்கரை நோயோ கல்லீரல் சம்பந்தப்பட்ட அல்லது கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட கால்பிளாடர் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையோ உடலுக்கு வரவழைச்சிப்பார்.
அது வந்து தொடர்ந்து நாம வந்து மருத்துவ கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு நாம சொல்லணும். அப்படி இருந்தாதான் ஜாதகர் முழுமையா தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுட்டு உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படின்னு நாம பரிந்துரை பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நாம பார்த்தது D12 அப்படின்னு சொல்லப்படுகிற துவா தசாம்ச வர்க்க கணிதம். இந்த வர்க்க கணிதம் வச்சு நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முக்கியமான இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே நிறைய பேர் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த வாரத்தையும் பார்த்துட்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அந்த கருத்துக்களுக்கு கண்டிப்பா 24 மணி நேரத்துல என்னுடைய தரப்புல இருந்து நான் என்னுடைய கருத்தை பதிவிடுறேன். உங்களுக்கு அது கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் இன்னொரு சோடச வர்க்க கணிதத்துல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.